அன்வர் ராஜா அதிமுகவுடைய பெரிய தலைவர்களில் ஒருவர் அப்படின்லாம் ஒரு பிம்பம் இருந்தாலும் அன்வர் ராஜா கட்சி மாறுவதில் வல்லவர், அவர் எங்கேயுமே விசுவாசமாக இல்லாதவர் அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் பொன்னையன் வைக்கிறார். அப்போ அன்வர் ராஜா மாறிட்டார் அப்படின்றதுக்காக பெரிய அரசியல் சூழலே மாறிச்சுன்னு பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். அன்வர் ராஜா இது வரைக்கும் அண்ணா காலத்திலிருந்து அதை இந்திய எதிர்ப்பிலிருந்து தொடர்ந்து அதிமுகவில் பயணம் பண்ணுறாரு. அதிமுக பலமுறை தோற்றிருக்கு, பலமுறை ஜெயிச்சிருக்கு, பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கு, இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ எல்லாம் அதிமுகவில் தொடர்ந்து பயணம் பண்ணவர் தான் இந்த அன்வர் ராஜா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரிஞ்சு அந்த தொண்டர்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து இன்னைக்கு அதிமுகவில் பயணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இல்லை, அது தனிப்பட்ட சூழலான மணியனை கேட்டார். இல்லை, தனிப்பட்ட சூழல் எப்படி வர முடியாது? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எதற்கு உருவாச்சு? அதிமுக பாஜக கூட்டணி ஏன் விலகுச்சு? இதை மக்கள் மத்தியில் அவங்க தேர்தல் நேரங்களில் போய் சந்திக்கிற பொழுது மக்கள் கேட்டால் அதை எப்படி பதில் சொல்லுவாங்க? அதிமுக கூட்டணி நீங்கள் 2024 விலகுனீங்க, திருப்பி 25, 26 தேர்தலுக்கு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, எதற்காக சேர்ந்தீங்க, எதற்காக விலகுனீங்க அப்படின்னு கேட்குறப்ப இதே அதிமுகவை பற்றி கடுமையாக விமர்சனத்தை அண்ணாமலை வைத்தார். அந்த தலைவரை பற்றி எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசினார். இப்போ 2026 தேர்தலுக்கு அவர்களை கூப்பிட்டு கொண்டு போய் நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க? இந்த சர்ம சங்கடம்லாம் அந்த களத்தில் இருக்கா இல்லையா? களத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதிமுகவோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. இது நீங்கள் அன்வர் ராஜா அவர்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு பெரும்பாலான அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்களுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதை ரெண்டாக பார்க்கணுமா? அன்வர் ராஜா சிறுபான்மையினுடைய பிரதிநிதி, அப்போ அவங்ககிட்ட ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னு மட்டும் நிப்பாட்டணுமா? ஒட்டுமொத்த அதிமுகவில் எல்லா சமூகத்தினரும் இருக்கக்கூடிய அதிமுகவில் மாற்று கருத்து இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் இன்னைக்கு தமிழ் மகன் உசேனை பற்றி சொன்னாங்க. வரக்கூடிய தகவல் என்னன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, ரொம்ப ஒரு அருமையான நிலைமையில் இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதிமுகவின் அவைத்தலைவராக இருக்கிறவர் இவர் சொன்ன மாதிரி பஸ்ஸை இடையில நிப்பாட்டிட்டு அப்படி அதிமுகவில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எம்ஜிஆர் காலத்தில் சேர்ந்தவர் தான். இன்னைக்கு அவருடைய நிலைமையுமே இன்னைக்கு அவர் கவனிக்க முடியாத, உடல்நிலை பார்த்துக்கொள்ள முடியாத, மருத்துவ செலவு கூட பணம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதாக ஒரு தகவலுங்க. முழு செலவையும் கட்சி ஏத்துக்கிட்டு இருக்குது. இப்படி தவறான தகவல் சொல்லாதீங்க. முழு செலவையும் அதிமுக ஏத்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு பொது வெளியில தகவல் அப்படி அவங்க நிச்சயமா நல்ல விஷயம் தான். அவருக்கு ஒரு நல்லது கிடைச்சா நல்ல விஷயம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இப்ப அன்வர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அங்க தொடர்ந்து பயணம் முடியாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிறார். அதனால வெளியில வந்திருக்காரு. பலரும் நீங்க கேட்ட மாதிரி சிறுபான்மையாரா இருக்கிறதுனால அவருக்கு அங்க ஒரு சிக்கலா, அவருக்கு ஒரு அங்க சங்கடமா இருக்கா, ஒரு தடங்கலா இருக்கா அப்படின்னு கிடையாது. இதே அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறப்ப அவர் இருந்தாரே, அப்போ அந்த சங்கடம் ஏன் வரல அவருக்கு? இல்ல, அப்ப அவர் எம்பியா இருந்தார். இல்ல, எம்பி ஆனதுக்கு பிறகு 2019 இருந்தாரு, 2021 இருந்தாரு, 2024 தேர்தல் வரைக்கும் அதிமுக தானே இருந்தாரு. பாஜக அதிமுக கூட்டணி இருந்துச்சு, இல்லாம போச்சு, மறைமுகமா இருந்துச்சு, எல்லாம் இருக்கிறப்ப அவர் தெரிஞ்சுதானே இருந்தாரு. இப்ப ஏன் அதிமுகவில் இருந்து அவர் வெளியேறணும் அப்படின்னா, இப்ப அதிமுக முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அதிமுக மேடையில் பாஜகவின் சித்தாந்தத்தை எடப்பாடி பழனிசாமி போராட்டங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது முழுவதுமாக அதிமுகவை கபலீகரம் செய்து விட்டது அப்படிங்கிறதை அவர் உணர்ந்திருக்கிறார். மீண்டும் இதில் தொடர்ந்து பயணம் பண்ண முடியாது, கண்ணை திறந்துக்கிட்டே கணத்துல குதிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் வெளியேறியிருக்காரு. இது அதிமுக தொடரில் சிறுபான்மை அல்லாத அதிமுக எல்லாம் கிடையாது. பெரும்பாலான அதிமுகவினுடைய நிலைப்பாடும் இது அதிமுக நிலைப்பாடு தான். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நயினார் நாயகன் ஒரு விருதுநகர் பக்கத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறாரு. அதில் ஒரு நிர்வாகி போகிறப்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு நிர்வாகி பேசுகிற வீடியோ வைரலாக போச்சு. என்னன்னா பிஜேபியினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் எவ்வளோதான், இதுதான் உறுதியான நிலைமை. இப்போ பாஜகவோட சேர்ந்ததால நாளைக்கு பாஜக கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்லுதேன்னு தெரிஞ்சு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவை கொண்டுகிட்டே போக முடியாது களத்துக்கு. கூட்டணிலாம் ரெண்டாவது விஷயம், முதல்ல ஜெயிக்கணும். இப்போ முதல்ல இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கணும், ஓட்டு போடணும், ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும். அதுக்கு பிறகு கூட்டணியா இல்லாங்கிறதா அதெல்லாம் டூர் ஏலியான விஷயம். இப்ப களத்துக்கே நீங்க எப்படி கொண்டு போவீங்க? ஈரோடு இடைத்தேர்தலில் கூட்டணியில் இருக்கிற போது பாஜகவை காமிக்காம தானே ஓட்டு கட்டிங்க. இந்த சிக்கல்லாம் இருக்கு இல்லையா? மேல்மட்ட தலைவர்கள் சமாதானம் களம் என்னன்னு அவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கள நிலவரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கூட்டணியோட நம்ம களத்துக்கு போக முடியாது, முடிவு பண்ணி வெளியே இருக்கு. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் மணிகண்டன். ஒண்ணு இல்லைங்க, அவரு நம்ம நண்பர் சுபேர் சொன்ன மாதிரியே நான் சொல்றேன். 2017 இருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில தலைவரா இருக்கிறாரு, முதலமைச்சரா இருந்தாரு. 2021 தேர்தலில் என்ன மாதிரியான சில நெருக்கடிகள் அவர் எதிர்கொள்ள நேரிட்டது. அப்ப இல்லைங்க, நான் இவ்வளவுதாங்க பாஜகவுக்கு சீட்டு கொடுக்க முடியும், யாரை என் கூட்டணியில சேர்த்துறது சேர்த்த மாட்டேங்கிற முடிவு எடுக்கிறது
நான் தாங்கன்னு சொன்ன அதே பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேசி பழனிசாமி தான் மாறிட்டாரா? கேப்போம். அதே பழனிசாமி தான் இன்னைக்கு சொல்றாரு எங்களை யாரும் நாங்க ஏமாளிகள் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், இவ்வளவு சொல்றாரு. RSS என்பது ஒரு சமுதாய அமைப்பு, அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். கழக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் போய் RSS பற்றி நல்ல விதமா எடுத்து சொல்லணும். ஜூலை 1999 முரசொலியில கருணாநிதி கடிதம் எழுதினார், அதை ஏற்றுக்கொண்டு அன்வர் ராஜா போயிருக்காரா? சரி, அதையும் கேட்போம். நான் திரு எம் குமார், பாஜக வந்ததால இன்னைக்கு அதிமுகவுல இருந்து அன்வர் ராஜா வெளியே இருக்கார். அன்வர் ராஜா முதல் படி, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றார். பலர் அதிருப்தியில் இருக்காங்க. பாஜக தான் அடிப்படை காரணம். அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு எப்போதுமே நீங்கள் அவருடைய ஃப்ரம் த பிகினிங் அவருடைய கேரியரை பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு ஸ்பெஷல் குழு ஒன்று போட்டாங்க, 15 பேர் கொண்ட குழு என்னவோ நினைக்கிறேன். அதில் ஜெயலலிதா ஒரு குழு தலைவர், ஜெயலலிதா அன்வர் ராஜாவும் இருந்தார். அப்போது ஜெயலலிதாவுக்கு சமமாக ஆரம்ப காலத்தில் அப்பேற்பட்டவர் அவர் அங்கேருந்து வந்தார். அப்புறம் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு, இறந்ததுக்கு பிறகு VN ஜானகி ஜெயலலிதான்னு வரும்போது ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்க பிராமின் லேடி அப்படி நாங்கள் அவங்க கூட சரியாக வராதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஜானகி அம்மா கூட சேர்ந்தார். அதற்கு பிறகு இப்போது சமீபத்தில் முத்தலாக் விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு முத்தலாக்கு கடுமையாக பேசினார் பார்லிமெண்ட்டில். அதிமுக முத்தலாக ஆதரிச்சது, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார் அவர். இல்லை, ஒரு அவையில் ஆதரவு, ஒரு அவையில் எதிர்ப்பு. அப்போ OPS அவருடைய பையன் இருந்தார். ஆமாம், அவர் ஆதரிச்சார், இவர் இல்லை. அது பாலிசி. நான் இவரை சொல்கிறேன், இவர் எதிர்த்தார். கடைசியில் அப்புறம் வெளியே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க விலகின உடனே இவரும் விலகிட்டார், இவர் சேர்ந்துட்டார். அப்போ விலகினார், முதல்ல எதிர்ப்பு தெரிவித்ததுக்காக விலகினார். அதுக்கப்புறம் அதிமுக அப்போ கூட்டணியில் இருக்குது பாஜகவும் அதிமுகவும். பிறகு லாஸ்ட் இயரில் 2 பேருக்கும் அதிமுகவும் பாஜக விலகின உடனே இவர் விலகிறாரு, சேர்ந்துடுறாரு அதிமுகவில். ஏன்னா பாஜக இல்லைல்ல, அதனால் சேர்ந்துட்டார். இப்போ பாஜகவை விலக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. முயற்சி நடக்கலை. இந்த முயற்சி தொடர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார், அது நடக்கலைன்னு உடனே இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியை தேவையில்லாத ஒரு பேட்டியை கொடுத்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னால், போன வாரம் கொடுத்தாரு. இதெல்லாம் அவருடைய மன என்ன ஓட்டம்னா, அவர் ரொம்ப மதப்பற்று உள்ளவர். அந்த மதத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. பாஜக வந்தால் அவருக்கு பிடிக்கிறது இல்லை. பாஜக நாட்டில் வளரக்கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய மோசமான எண்ணம் உள்ளதில் அவர் ஒருத்தர். அதனால் அது அவருடைய எண்ணம், அது அவருக்கு இருக்கலாம். அந்த எண்ணத்துக்கு எடப்பாடி ஒத்து போலன்னு உடனே அவர் இந்த முடிவு எடுத்துட்டார். அதை தெரிஞ்சு தான் அவர் இன்றைக்கி ஒரே டைமில் அவர் அங்கே இணைஞ்சதும் அறிவாலயத்தில் போய் சேர்ந்ததும் 2 சைமல்டேனியஸாக நடக்குது. அப்படியானா ப்ரீ பிளான், ஏற்கனவே பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்கிறார். அவர் இப்படி இந்த நோக்கத்தில் தான் அவர் போயிருக்காரு. அவர் சொன்ன காரணங்கள், சில காரணங்கள் தான் எனக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு காரணம் எனக்கு பிடிச்ச காரணம் தான். அதிமுக ஒற்றுமை நில வேண்டும் நான் பல முறை சொல்லி பார்த்தேன். அதிமுகவில் இருக்கிற 7 அமைச்சர்கள் பேசினாங்க. OPS இருக்கட்டும், சசிகலா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நான் சொன்னேன், அது கேட்கல. அவர் எதேச்சதிகாரமாக முடிவெடுக்கிறாரு. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். 7 அமைச்சர்கள் அவர் வீட்டில் உட்காந்துட்டு 3 மணி நேரம் ஒருங்கிணைப்பை பற்றி பேசினா அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் முதலமைச்சர்னு அவர் ஒரு இடத்துலையும் சொல்லலை. அது தவறு. அவருக்கு பார்க்கலையா கேட்கலன்னு தெரியல, அவரே சொல்லியிருக்காரு. அது அவர் 10 முறைக்கு மேலே அவரை திரும்ப சொல்லி அதை நிரூபிச்சுட்டு இருக்காரு. நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க இதை சொன்னதுனால என்ன ஆகிட போகிறது? இவர் காரணங்களை அடுக்கிறார். அந்த காரணத்திலையும் சில குறைகள் இருக்கு. விலகணுன்றதுக்காக இவர் காரணம் தேடுறாரா? அவ்வளோதான். வேற விலகணுங்கிற முடிவுக்கு வந்து பாஜக கூட்டணிக்கு வரல, அங்க இருந்திருப்பார்ல, ஏன் விலக போறாரு? பாஜக அவர் இவர் ஒரு தீவிரமான மத பற்று உள்ளவர். சமாத்துலலாம் போய் நிறைய பேசி அதிமுகவுக்கு நிறைய வாக்குகளெல்லாம் கொண்டு வந்தவர் அன்வர் ராஜா. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இதில் பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது, பிஜேபியை என்டர் பண்ணப்படக்கூடாது, நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணார். நடக்கலைன்னு ஒரு திமுகவுக்கு வந்துட்டார். அப்படியே அதிமுக மேலே பற்றுள்ளவராக இருந்தால் OPS இருக்கார், OPSோட தொடர்பில் இருக்கார், இவங்கெல்லாம் பிரிஞ்சு தானே இருக்காங்க, அவங்களோட போய் சேர்ந்துருக்கலாமே. அதெல்லாம் பண்ணலை. அவர் நேர எதிரணி எம்ஜிஆருக்கு எதிராக அடியை வைத்த திமுகவோட. திராவிடத்தினுடைய நீட்சி இன்னைக்கு இருக்கு திமுக. திராவிடங்கிறது ஒன்று, திராவிடங்கிறது தேடி தான் பிடிக்கணும். திராவிடம் எங்கே இருக்கு திராவிடம்? நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டைலா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிடமாவது எந்த காலத்திலும் திராவிடங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது ஒரு மண் சார்ந்த ஒரு வார்த்தை, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால்
திராவிட கோயிலுக்கு எல்லாரும் கணவன் வேண்டாங்கிறதும் மனைவி போகிறதும் பிள்ளைகள் போகிறதும் பேரம் போகிறதும் குடும்பத்தார் பூரம் போகிறதும் போன பிறகு திராவிடம் எங்கே சார் இருக்கு? திராவிடத்தை எங்க கடவுள் ஒரு போகிறதா என்ன? ஆமாம், ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டும் ஒன்றா தானே குழப்பிட்டு இருக்காங்க. அதனால் அது அல்ல விஷயம். இவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா பாஜக கூட சேர்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. இவர் ஒரு நபராக பார்க்குறீங்க, ஒரு சமுதாயமாக ஏன் பார்க்க மாட்டீங்க? அந்த எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன்று தான். அவர் சமுதாயத்தோட சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கு இல்லை, அந்த பொருள் இல்லையா சார்? சிறுபான்மையினர் ஓட்டு எப்போதுமே சாலிடாது டிஎம்கேக்குள்ள ஓட்டு தானே. நம்ம பல நேரம் விவாதிச்சிருக்கோமே. என்ன கொடுத்தாலும் இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டு பாஜக. சார் சமாத்துலலாம் நோட்டீஸ் கொடுத்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் துண்டு பேப்பர் கொடுத்து 2014 மோடிக்கு ஓட்டு போடாதுங்க, மோடிக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி டீம் ஒர்க் பண்ணவங்க சார். அதனால் அதையும் தாண்டி நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருதி, நாட்டினுடைய நன்மையை கருதி இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான அரசாங்கம் இருக்கணும். காங்கிரஸ் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதில் நம்ம நிறைய நல்லது நடந்திருக்கிறது. அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேர் சேராதனால நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் செய்யப்படுது, இந்த ஆட்சி இருக்கலாம்னு ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் தாண்டி இவருக்கு ஒரு எண்ணம் என்னென்னா பாஜக வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பலம் வாய்ந்துடக்கூடாது. ஒரு அதிமுகவும் அதுவும் சேர்ந்து திமுகங்கிற கட்சி செய்திருக்கிற கடந்த காலங்களில் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அது கூட பரவாயில்ல. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் சேரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் எடுத்த முடிவு தான் அது. கேட்போம்.